ஹாய் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்குரூப்டு டேட்டா, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அன்குரூப் டேட்டா அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம டைரக்ட் மெத்தட் பார்த்துட்டோம், மீன் மெத்தட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஸ்யூம் மீன் மெத்தட். ஸோ இந்த வீடியோல அஸ்யூம் மீன் மெத்தடோடைய சம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோல ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் நம்ம பார்ப்போம். ஸோ டைரக்ட் மெத்தட், மீன் மெத்தட், அஸ்யூம் மீன் மெத்தட். ஸோ அன்குரூப் டேட்டால எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, இப்ப மீன் மெத்தட் அதாவது எக்ஸ் பார், ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அஸ்யூம் மீன் மெத்தட்ல சென்டர் அதாவது ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியலனா எப்படின்னா, இப்ப மீன் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ மீன் மெத்தட் எக்ஸ் பார் அதாவது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிச்சு சமேஷன் டியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் அஸ்யூம் மீன் மெத்தட் அப்படின்னா, இப்ப மீனோட வேல்யூ இப்ப எக்ஸ் பார் ஈக்குவல் டு 9 வந்தா அஸ்யூம் மீன் மெத்தட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 9.5 வந்தா, அதாவது டெசிமல்ல வந்தா, பாயிண்ட் வைஸ்ல வந்தா நம்ம அஸ்யூம் மீன் மெத்தட் அப்ளை பண்ணணும். மீன் மெத்தட்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு 9, 8 அப்படின்னு டெசிமல் நம்பர் வராம இன்டிஜரா வந்தா, அதாவது வெறும் நம்பர் மட்டும் வந்தா, பாயிண்ட் வைஸ்ல வராம இருந்துச்சுன்னா மீன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். பர்டிகுலரா இந்த டேஸ்ல இது நடந்தது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஏதாவது சொன்னா மீன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ டைரக்ட் மெத்தட் ரொம்பவே ஈஸி. ஸோ அதுலேயே மென்ஷன் பண்ணுவாங்க டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு பர்டிகுலரா எந்த டேஸுமே தராம, இப்போ மீன் மெத்தடுக்கு லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம், பர்டிகுலரா ஒரு டேஸ் சொன்னாங்க, 6 days சொல்லி சொன்னாங்க. ஆனா டைரக்ட் மெத்தட்ல எந்த ஒரு பர்டிகுலரா எந்த ஒரு டேஸும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தா நீங்க டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைரக்ட் மெத்தட்னா என்ன, மீன் மெத்தட்னா என்ன. அப்படி தெரியாதவங்க ஐகார்ட்ல நான் கொடுக்குறேன், சோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கு நான் எடுக்க போறது என்னன்னா அஸ்யூம் மீன் மெத்தட், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல ஒரு நோட்டிபிகேஷன்ல சேரும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். Question: The marks scored by 10 students in a class test are 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. Find a standard deviation. அதாவது ஒரு கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ எத்தனை மார்க் சொல்லிட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கும் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் இஸ் இதோடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது அஸ்யூம் மீன் மெத்தடா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸ் பார் சொல்லிட்டு ஸோ இதில் இருக்க 10 நம்பரையுமே நம்ம ஆட் பண்ணணும். 25 + 29 + 30 + 33 + 35 + 37 + 38 + 40 + 44 + 48. ஸோ இந்த 10 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், 10. ஸோ 10ஆல டிவைட் பண்ணா எக்ஸ் பார் வரணும். அந்த பாயிண்ட் வைஸ்ல வந்துச்சுன்னா அஸ்யூம் மீன் மெத்தட் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு அப்ளை பண்ணணும், இல்லைனா மீன் மெத்தட் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை டெஸ்ட் பண்ணி டிவைட் பண்ணி 10 வந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. நம்ம ஃபுல்லா ஆட் பண்ணா நம்மளுடைய வேல்யூ என்னன்னா 359 டிவைடட் பை 10, ஸோ 35.9. ஸோ இது டெசிமல்ல வந்திருக்கு, அதாவது பாயிண்ட் வச்சு வந்திருக்குன்னா இது மீன் மெத்தட்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அஸ்யூம் மீன் மெத்தடோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க வெறுமனே ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ ஆனா அன்குரூப்டு டேட்டால என்னென்ன வரும்னா டைரக்ட் மெத்தட், நெக்ஸ்ட் மீன் மெத்தட் அண்ட் அஸ்யூம் மீன் மெத்தட், அண்ட் ஃபோர்த் ஒன் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஆனா இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இன்டிஜர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் பார்ல இன்டிஜர் இன்டிஜரா இருக்கா டெசிமலா இருக்கானா, டெசிமல்ல வந்திருக்குன்னா இது அஸ்யூம் மீன் மெத்தடோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இது எப்படி பண்றது? ஸோ டேப்லெட் காலம் நான் ட்ரா பண்ணிருக்கேன். xi di equal to xi minus a di square. ஏன் நான் இது ட்ரா பண்ணிருக்கேன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அஸ்யூம் மீன் மெத்தடோடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுதான். இதுல பாருங்க டிஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஐனா என்னன்னா xi minus a தான் டிஐ. ஓகேங்களா? ஸோ xi-யோட வேல்யூ நமக்கு தேவை. ஸோ நான் xi எழுதியிருக்கேன், டிஐயோட வேல்யூ தேவை. ஸோ டிஐயோட வேல்யூ என்னன்னா xi minus a. நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ டிஐ ஸ்கொயர். ஸோ டேப்லெட் காலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க எக்ஸோட வேல்யூ, அதாவது எக்ஸோட வேல்யூ என்னன்னா இதுதான் கொடுத்துருக்க 10 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்ஸ் எழுதிப்போம். 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44 and 48.
ஸோ நான் மார்க்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ டிஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா என்னன்னா மிட் பாயிண்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மிட் பாயிண்ட் இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இதில் நான் மிட் பாயிண்ட் அதாவது சென்டர் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து நான் மைனஸ் பண்ணணும். அதுதான் நான் ஏவோட வேல்யூ சொல்லி நான் எடுத்துக்கணும். அப்படின்னா 25 இருக்கு, 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 நம்பர் 1 2 3 4. நெக்ஸ்ட் லாஸ்ட் 4 நம்பர் 1 2 3 4. ஓகேங்களா? இப்போ பாருங்க நடுவில் சென்டர்ல வந்து 2 நம்பர்ஸ் இருக்கா? இதுல ஃபர்ஸ்ட் வர நம்பரை வந்து ஏன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ 35 வந்து நான் ஏன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ xi மைனஸ் 35, அதான் ஏவோட வேல்யூ என்னது 35 சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க டிஐ கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 25 மைனஸ் 35 பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மைனஸ் 10 கிடைக்கும். நெக்ஸ்ட் 29 மைனஸ் 35 பண்ணோம்னா மைனஸ் 6 வேல்யூ வரும். நெக்ஸ்ட் 30 மைனஸ் 35னா மைனஸ் 5. 33 மைனஸ் 35 அப்படின்னா 33 மைனஸ் 35, அதாவது எக்ஸோட பிளேஸ்ல 33 மைனஸ் 35 அப்படின்னா மைனஸ் 2. நெக்ஸ்ட் 35 மைனஸ் 35னா 0. 37 மைனஸ் 35னா 2, வெறுமனே 2. ஏன் அப்படி வெறுமனே 2னா 37 மைனஸ் 35னா 2. ஓகே. நெக்ஸ்ட் 38 மைனஸ் 35னா 3. 40 மைனஸ் 35னா 5. அண்ட் நெக்ஸ்ட் 44 மைனஸ் 35னா 9. 48ல 35 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்னா 7 or 6? 7 வரும். ஓகே. நெக்ஸ்ட் டிஐ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஐயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டிஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 10 2 டைம்ஸ், அதாவது ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்றது தான் ஸ்கொயர் சொல்லுவாங்க. ஸோ 10 into 10, அதாவது 10 times are 100. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். நெக்ஸ்ட் 6 6 are 36. மைனஸ் அப்படி எழுதக்கூடாது, இந்த மைனஸ் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மைனஸ் மைனஸ் பிளஸ். 5 5s are 25. மைனஸ் மைனஸ் பிளஸ். 2 2s are 4. மைனஸ் மைனஸ் பிளஸ். 0 0. 2 2s are 4. 3 3s are 9. 5 5s are 25. 9 9s are 81. 7 7s are 49. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சமேஷன் டிஐ கண்டுபிடிக்கணும். ஸோ சமேஷன் டிஐனா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி இங்கே வேல்யூ எழுதணும். இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே வேல்யூ எழுதணும். சமேஷனா சம் ஆஃப். சம்னா என்னன்னா அடிஷன். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? இப்போ பாருங்க 10 6. இங்க மைனஸ் போட்டிருக்கு, இங்க மைனஸ் போட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 2 3 5 5 plus 5 10 10 plus 9 19 19 plus 7 26. ஸோ 26 plus 0 26 தான். 26 நீங்க எடுத்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் 5 மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 7 மைனஸ் 6. ஓகேங்களா? மைனஸ் 6 அப்படின்னா மைனஸ் 13. மைனஸ் 13 மைனஸ் 10 அப்படின்னா மைனஸ் மைனஸ் பிளஸ். பிளஸ் பண்ணா 23. பெரிய நம்பர் சிம்பிள் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் 23. ஸோ 26 மைனஸ் 23னா வெறுமனே 3. பாருங்க நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 26 மைனஸ் 23 பண்ணா 3. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் கரெக்ட். பட் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா 48 மைனஸ் 35 பண்ணா நமக்கு 7 கிடைக்காது, 13 கிடைக்கும். ஸோ சில நேரத்தில் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னா ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சரே தப்பாக போயிடும். ஸோ 48 மைனஸ் 35 பண்ணால் நம்மளுக்கு 13 வரும். ஸோ 13 ஸ்கொயர், அதாவது 2 times 13 13s are 169. ஓகேங்களா? 169 வரும். இப்போ இதை ஆட் பண்ணா ஸோ 2 plus 3 5 5 plus 5 10 10 plus 9 19 19 plus 13 அப்படின்னா 12. ஸோ 32. ஸோ இதை 32 எடுத்துக்கோங்க. 32 மைனஸ் 23. 32 மைனஸ் 23. ஸோ நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுடைய ஆன்சர் என்னன்னா 9. ஓகேங்களா? ஸோ நம்ம சமேஷன் டிஐயோட வேல்யூ என்னன்னா 9. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்சிருக்கும். அடிஷன், அதாவது ஆட் சிம்பிள் இருக்கிறது முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. 2 plus 3 5 5 plus 5 10 10 plus 9 19 19 plus 13 32. ஓகேங்களா? மைனஸ். ஸோ மைனஸ் 2 மைனஸ் 5 மைனஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 6 மைனஸ் 13 மைனஸ் 13 மைனஸ் 10 மைனஸ் 23. ஸோ உங்களுக்கு இது வரையும் புரிஞ்சிருக்கும். ஸோ 32 மைனஸ் 23 பண்ணா 9.
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இதை நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணி சமேஷன் டி ஐ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 100 plus 36 136 136 plus 29 136 plus 29 5 1 3 1s are 3 plus 1 4 4 plus 2 6. ஸோ இங்கே 1 அப்படி எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 4 plus 9 13 13 plus 25 38 38 plus 81 9 11 169. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும். 9 plus 9 81 வருமா? 18 வருமானா? 18 வரணும். ஏன்னா நம்ம அடிஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1 plus 1 2 2 plus 6 8. ஸோ 1 plus 1 2. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 288 165 8 plus 5 13 8 plus 1 9 9 plus 6 15 453. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ xi di கண்டுபிடிச்சோம், di ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், சமேஷன் di ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இது சிக்மா சொல்லிட்டு சொல்லுவாங்க ஈக்குவல் டு ரூட் சமேஷன் di ஸ்கொயர். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 453 கண்டுபிடிச்சோம் இல்லையா? 453 டிவைடட் பை என்னோட வேல்யூ என்னன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் சமேஷன் டிஐயோட வேல்யூ 9 சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் டிவைடட் பை 10 ஸ்கொயர். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கப்புறம் அது எடுத்து எழுதிக்கோங்க. 453 டிவைட் பை 10 மைனஸ் 9 2 டைம்ஸ் போட்டா 81 டிவைடட் பை 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கொஞ்சம் டஃப் தான், பட் இந்த சம்முக்கு 10 மார்க்கோ இல்ல 5 மார்க்கோ கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம்னா, இப்போ 10 இருக்கு, இங்க 100 இருக்கு. எனக்கு இந்த 10 100 நான் மாறணும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை நான் 10 ஆல நான் மல்டிப்ளை பண்றேன், இங்க 10 ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். ஸோ மேல உள்ள நான் 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4530 மாறும். கீழே இருக்கிற 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 100 வரும். மைனஸ் 81 டிவைட் பை 100. ஏன்னா எனக்கு டினாமினேட்டர் 100 ஆகணும், அதனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 ஆல பண்றேன். ஓகேங்களா? ரூட் போட்டுட்டு டினாமினேட்டர் சேமா இருக்கனால நான் ஒன்ஸ் எழுதிக்கிட்டேன். 100 சொல்லி எழுதியாச்சு. மேல 4530 மைனஸ் 81 போட்டா 4449. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் 100 டேபிள்ல கட் பண்ணேன் அப்படின்னு நம்ம பண்ணலாம். இல்ல இங்க 2 zeros இருக்கு இல்லையா? ஸோ 2 zeros இருந்தா 4449 2 zeros இருந்தா 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி டாட் வச்சா போதும். ஓகேங்களா? ஸோ நான் ரூட் போட்டேன். இப்படி நம்ம எழுதினாலும் நம்மளுக்கு மார்க் கொடுப்பாங்க. இல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ரூட்ல இருந்து நம்ம வெளியே எடுத்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரூட் 4400. நமக்கு என்ன ஆன்சர்னா சிக்மா 66.7. இதுதான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட சம் தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.